நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ என்னோடய ஒரு யூடியூப் சேனலில் கேபி யூனிவர்ஸில் வந்து நான் குருவான எங்கள் அப்பாவுக்கு, அப்புறம் ஃபிசிக்கல் குருக்கு எல்லாருக்குமே தேங்க் பண்ணி ஒரு கிராட்டிடியூடுக்காக ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். பட் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் நம்ம சோல் லெவலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம சுவாசமே நம் குரு. ஓகேவா? நம்ம சுவாசத்தை, நம்ம பிரெத்தை கவனிக்க நம்ம ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி நம்மளோட சுவாசத்தை கவனிக்க நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் டு த கோர், நம்மளோட அந்த சைலன்ஸ், இன்னர் பீஸ், அந்த உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம், ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும் பாருங்கள். அதுக்கு நிகர் நம்மளோட சுவாசம், நம்ம பிரெத்தை கவனிக்கிறது தான். பிரெத் இஸ் அவர் குரு. ஸோ எல்லா மக்களுக்குமே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போடும்போது என்னோடய அப்பா தான் என்னோடய ஃபஸ்ட் குருன்னு சொன்னேன். ஸோ ஹீ இஸ் மை ஃபிசிக்கல் குரு. அண்ட் இந்த பிஎஸ்எஸ்எம்மில் வந்து பாத்தில் வந்துட்டு என்னோடய பத்ரிஜியும் அப்புறம் வந்து நாகேஸ்வர சாரும் வந்து என்னோடய கைட் டேடிக்கு அடுத்தது இவங்க 2 பேர் கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் என் குருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த கிராட்டிடியூட் சொல்லியிருக்கேன். சேம் டைம் யாருமே இல்லை நமக்கு கைட் பண்ணுறதுக்கு. ஃபிசிக்கல் குரு கண்டிப்பாக வருவாங்க, நம்ம ரெடியாக இருந்தால் குரு வருவாங்க. இது வந்து உண்மை, இது சத்தியமும் கூட. இதுக்கு மேலே இன்னொன்று உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாசம் தான் நமக்கு குரு. எப்போவுமே எல்லா டைம்லேயுமே ஒரு அவைலபிளாக நம்ம கூடவே பயணிக்கிறக்கூடிய ஒரு குரு யாருன்னு பார்த்தா, நம்மளுக்கு இன்னும் அவுட்டு நம்மளை கைட் பண்ணுற ஒரு குரு என்னென்னு பார்த்தா நம்மளோட பிரெத் மட்டும்தான். நம்ம பிறந்த உடனே ஒரு செகண்ட் அந்த பிரெத்தை எடுக்கும் போதும், நம்ம இறந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த பிரெத்து நம்மளை விட்டு எங்கே போகுது, எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த பிரெத்து தான் நம்மளோட குரு. ஸோ எப்போவுமே நம்ம சுவாசம் தான் நம்ம குரு. பத்ரிஜி வந்து அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, பிரெத் இஸ் அவர் குரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கும் போதே அப்படியே சந்தோஷமாக இருக்கும், காதுக்கு அப்படியே ஒரு பூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ பத்ரிஜி கூட ட்ராவல் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே இது வந்து நல்லா தெரியும். ஸோ இன்னும் விஷயம் என்னென்னாக்கா, நாகேஸ்வர சார் சொன்னது மௌனம். அந்த மௌனம் வந்து இந்த மெடிடேஷனோட சேர்ந்து நம்ம அந்த சுவாசத்தை கவனிக்க நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுது, நமக்குள்ளே ஏற்படுமோ அதே மாதிரி இந்த மௌனத்தில் நமக்குள்ள அலாதி மாற்றங்கள். மௌனமும் மெடிடேஷனும் சேர்ந்து, சாத்விக் ஃபுட்டோடு சேர்ந்து நம்ம வந்து ப்ராக்டிஸில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். செல்ஃப் லவ் வந்து வேறு லெவலில் வரும். நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆத்ம ஞானம் நமக்கு கிடைக்கும். நம்ம புக்ஸ் நாலேஜோ இல்லை மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு வர விஷயங்களோ இல்லை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோம், அதை விட அங்கே யூனிவர்ஸ்லேருந்து ஒரு ஆத்ம ஞானம் நமக்கு வரும் பாருங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு பத்ரிஜி, மௌனகுரு நாகேஸ்வர சார். என்னோடய அப்பா அவர் வந்து பழனி. ஸோ அவருக்கு இவங்க 3 பேருக்குமே தேங்க்ஸ். இதை வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக உன்னோட பிரெத்து உன்கிட்ட தான் இருக்குது, எல்லாமே நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் மெடிடேஷன்லாம் நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸ்க்கு மேலே நான் இருக்கேன் தியானத்தில். இந்த பிஎஸ்எஸ்எம்மில் வந்து ஒரு 6 இயர்ஸாக நான் இருக்கேன். ஸோ பிரெத் இஸ் அவர் குரு. மக்களுக்கு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்குள்ள பாஸ்ட் லைஃப், அப்புறம் வந்து பாஸ்ட் லைஃப்பை கேரி பண்ணுற விஷயங்களோ, இல்லை வந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு இருப்போம்ல, அது எல்லாமே இப்படின்றதுக்குள்ள ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண காணாமல் போயிடும், கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.